பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவனின் பொன்மொழி சொற்களை கொண்டு தமிழக வெற்றி கழகத்தை நிறுவியிருக்கும் தலைவர், தரணி போற்றும் பெருந்தலைவர், ஏழை எளிய மக்களின் பாதுகாவலர், இளைஞர்களின் நம்பிக்கை நாயகர், வருங்கால தலைமுறையின் எழுச்சி நாயகர், நாளைய தமிழகத்தின் முதல்வர், அன்பு தலைவர் தளபதி அவர்களை வணங்கியும், கழகத்திற்காக அயராது உழைப்பவருமாக, தொண்டர்களின் நம்பிக்கை நாயகருமான கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களை வணங்கியும், ராமநாதபுரம் மாவட்ட கழக செயல்பாடுகளுக்காக இரவு பகல் என பாராமல் உழைக்கும் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் ஆற்றல் அரசி அக்கா மலர்விழி ஜெயபாலா அவர்களை வணங்கியும், கடலாடி மேற்கு ஒன்றியத்தின் தலைவர் அண்ணன் தமிழ் செல்வநாதன் அவர்களை வணங்கியும், மற்றும் தளபதியாரின் நெஞ்சில் குடியிருக்கும் கோடான கோடி இரத்தத்தின் இரத்தமான கழக தோழர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு கட்சியும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண் ஆளுமைகளையும் கொள்கைகளையும் கொண்ட ஒரே கழகம் நம் தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் பெருமையாக கொள்கிறேன். நம் கொள்கையின் ஆசான்களான வீரமங்கை வேலு நாச்சியார், பெருந்தலைவர் காமராசர், பகுத்தறிவு பகலவர் தந்தை பெரியார், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், சுதந்திர போராட்ட பேரரசி அஞ்சலை அம்மாள் போன்ற தலைவர்களையும், திராவிடமும் தமிழ் தேசியமும் தனது இரு கண்கள் என்ற கொள்கையை கொண்ட ஒரு மாபெரும் கழகம் நம் தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் பெருமையாக கொள்கிறேன். அதாவது நம் கொள்கை தலைவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகளில் முதலில் வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள் தமிழக வரலாற்றிலேயே ஆங்கிலேயரை எதிர்த்து சுதந்திரத்துக்கு போராடிய முதல் பெண் பேரரசி என்ற பெருமையை கொண்டவர் நம் வீரமங்கை வேலு நாச்சியார். இவர் ராமநாதபுரம் மன்னரான செல்லமுத்து சேதுபதி தக்காச்சி முத்தால் நாச்சியாரின் மகளாக 1730ஆம் ஆண்டு பிறந்தவர். இவர் பெண் என்பதால் ஒடுக்கப்படாமல் அனைத்து கலைகளையும் இலக்கியங்களையும் கற்று ஒரு பேரரசியாக இருந்து வந்தார். இவர் சிவகங்கை மன்னரான வடுகுமுத்துநாதரை திருமணம் கொண்டு சிவகங்கையின் பட்டத்து அரசியானார். சில காலங்கள் வாழ்ந்து கொண்ட நேரத்தில் வெள்ளையர்களின் சூழ்ச்சினால் காளையார் கோவிலில் நடந்த ஒரு போரில் முத்து வடுகுநாதர் கொல்லப்படுகிறார். கணவன் இறந்த காலகட்டத்தில் தானும் இறக்கும் ஒரு கட்டமைப்பு இருந்த நேரத்திலே அதையும் பொருட்படுத்தாமல், தன் கணவன் இறந்ததையும் பொருட்படுத்தாமல் சிவகங்கை கோட்டையை பிடிக்க வேண்டும், மக்களை காக்க வேண்டும் என்ற ஒரு உள்நோக்குடனும் ஒரு கட்டமைப்பு அரசியலுடனும் தன் தளபதிகளான மருது சகோதரர்களையும் சுல்தான் அலிகளுடனும் குயிலி நாச்சியாருடனும் மற்றும் சிவகங்கை மண்ணை சார்ந்த சில மக்களுடனும் இணைந்து விவேகமுற்ற வீரத்தை கொண்டு 7 ஆண்டுகள் கழித்து மீண்டும் சிவகங்கை கோட்டையை பிடித்த ஒரு பெண் ஆளுமை என்றால் அது நம் வீரமங்கை வேலு நாச்சியார் ஆவார். பெண் அடிமைப்பட்டு தான் இருக்க வேண்டும், பெண் வீரத்தை சிதைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நேரத்தில் பெண்கள் இவற்றை எல்லாம் விட்டு முன்னேறி வர வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தையும் செய்து காட்டியவர் நம் வீரமங்கை வேலு நாச்சியார். இப்பேற்பட்ட வீரமங்கை வேலு நாச்சியாரை தங்களின் கழகத்தின் கொள்கை ஆசான்களாகவும் கொள்கை தலைவர்களாகவும் ஏற்றுக்கொண்டதில் நம் தமிழக வெற்றி கழகம் மிக பெருமைப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.